குஜராத் கலவரம் பத்தி பேசல, பூனா கலவரம் பத்தி பேசல, அதே மாதிரி நாக்பூர் கலவரம் பத்தி பேசல. இவ்வளவு எதுக்கு நம்முடைய சகோதரர் பூர்ணச்சந்திரன் அவர்கள் வந்து தீபத்துள்ள தீபம் ஏத்த முடியலங்கிற வேதனையில இறந்தாங்க. அவரை பத்தி பேசல. அவருக்கு வந்து இங்க ஒரு அஞ்சலி கூட செலுத்த விடல. அது மட்டும் இல்லாம 50 பேர் மட்டும்தான் உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழக அரசு சொல்லுச்சு. ஆனா நேத்து பார்த்தோம்னா நூத்துக்கணக்கான பேரு அமெரிக்காவினுடைய தூதரகத்து முன்னாடி போய் போராடுறதுக்கு நம்முடைய காவல்துறை, நம்முடைய தமிழக அரசு வந்து அனுமதி கொடுக்குறாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு அறிவு இல்லாட்டி தமிழக அரசுக்குமா அறிவு இல்லாம போச்சு? அவங்களாவது யோசிக்க வேண்டாமா? மற்ற இடத்துல மட்டும் 4 லிட்டர் எண்ணெயும் ஒரு திரியும் போட்டு தீபம் ஏத்துனா மத கலவரம் வந்துரும், மத நல்லிணக்கம் கெட்டு போகும்னு சொல்றாங்க. ஆனா அங்க வந்து யாரோ இறந்த முன்ன பின்ன தெரியாத ஒரு கொமேனி இறந்ததுக்காக போய் இத்தனை பேர் நிக்கிறாங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையான்னு கேட்க இந்த தமிழக அரசு தைரியம் இல்ல. ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அலி அயத்துல்லா ஹொமேனி அப்படிங்கறது ஸ்பெல்லிங் மட்டுமாவது கரெக்டா சொல்லுங்களேன். ஏன்னா கண்டிப்பா இவங்களுக்கு தெரியாது. சிஏஏ போராட்டம் எதுக்கு நடக்குதுன்னு தெரியாது. அதே மாதிரி முத்தலாக் தடை சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா எதுவுமே தெரியாது. அதாவது இங்க இருக்க நம் பாரத பிரதமரை எதிர்க்கணுங்கிற மட்டுமே குறிக்கோளா வச்சுக்கிட்டு நாட்டுக்குள்ள எவ்வளவு ஒரு வன்மம் அப்படிதான் சொல்ல முடியும், மத கலவரம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு எல்லா மக்களையுமே வந்து இன்னைக்கு அதாவது எரிச்சல் பட வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. இப்ப இதுல பார்த்தோம்னா ஜவாஹிருல்லா ஆகட்டும், திருமாவளவன் ஆகட்டும், தமிமுன் அன்சாரி இவங்க எல்லாமே செய்யறது வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் இவங்க செய்யறாங்க. இதனால உங்களுக்கு வந்து எந்த விதமான லாபமும் இல்லை. நம்முடைய பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வந்திருக்காங்க. இந்த சமயத்துல கூட இப்படி செய்யும் போது இவங்களுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பாருங்க. நான் உண்மையிலே ஒண்ணு மட்டும் தான் சொல்லுவேன். நீங்க அதாவது இந்தியர்களுக்கு, இந்துக்களுக்கு இருக்கும் ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். இவங்க இப்படித்தான் எதுக்கெடுத்தாலும் கலவரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க இப்படியாப்பட்ட ஆட்களுக்கு வந்து ஓட்டு போடுறத கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். அப்ப மட்டும்தான் இங்க இருக்கும் மக்களாவது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. ஏன்னா உலக நாடுகள் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா இந்த இஸ்லாமியர்கள் மதத்தை வச்சுக்கிட்டு கலவரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா நாட்டிலும் இன்னைக்கு யூரோப் நாடுகள் எல்லாமே பார்த்தோம்னா இஸ்லாத்தை வந்து பேன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஹிஜாப் போடக்கூடாது. இப்ப இன்னும் பார்த்தோம்னா பள்ளிவாசல்களை ஃபுல்லாவே வந்து இடிக்க அவங்களும் புல்டோசர் பாபா மாதிரி அவங்களும் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மௌலானாக்களை வந்து நாடு கடத்த ஆரம்பிச்சாங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்கும் மௌலானாக்கள் யூரோப் கண்ட்ரிஸ்ல இருக்காங்க இல்லையா, அவங்கள ஃபுல்லாவே வந்து இப்ப நாடு கடத்திட்டாங்க. அதுதான் இங்க அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அதிகமாக இத்தாலியில நடந்துகிட்டு இருக்கு. இருக்கிற பள்ளிவாசல்களை ஃபுல்லா இடிச்சுட்டு 2 பள்ளிவாசல் மட்டும்தான் இருக்கணும், மற்றது ஃபுல்லா இடிச்சிருங்க. அந்த மௌலானாக்கள் ஃபுல்லாவே வெளிநாடுகளுக்கு வந்து நாடு கடத்தப்படுறாங்க. இங்க இருக்கும் மக்களாவது இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா யோசிக்கணும். அடுத்துமே பார்த்தோம்னா இப்ப இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் அதுவும் ஒரு காரணம் தான். என்னட்ட இன்னொரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க, இஸ்லாமியர்களுக்கு டிஎம்கே வேணுமா, டிஎம்கேக்கு இஸ்லாமியர்கள் வேணுமான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. 2 பேருக்கும் 2 பேருமே வேணும். ஏன்னா இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் அத்தனை பேருமே வந்து 2ஆம் நபர் 3ஆம் நபர் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லீகலாக வேலைகள் அதிகமாக பாக்குறாங்க. இந்த கவர்மெண்ட் இருந்தால் நம்மளை காப்பாற்றும், இந்த கவர்மெண்ட் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும், இந்த கவர்மெண்ட் இருந்தா நம்ம தைரியமாக எதையும் செய்யலாம்ங்கிற ஒரு திண்ணக்கம் அவங்கள்ட்ட இருக்கு. ஆனா இங்க பண்ணலாம். மேல மோடி இருக்கிறாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனை நீ என்ன பாடுபடுத்தினியோ அதவே அடுத்து வர்ற கவர்மெண்ட், என்னைக்கு பாஜக கவர்மெண்ட் இங்க வருதோ பதிலடி கரெக்டா கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், காஷ்மீர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாகவே அங்க இருக்கும் ப்ரொஃபசர்ஸ், அங்க இருக்கும் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு தகவல்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ராணுவ ரகசியங்கள் அந்த நாட்டுக்குள்ள அந்த மாநிலத்துக்குள்ள இருந்த விஷயங்கள் ஃபுல்லா பாகிஸ்தானுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப உள்துறை அமைச்சரும் அதை கண்டுபிடிச்சு அவங்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் பண்ணி அவங்க இப்ப ஜெயில இருக்கிறாங்க. அவங்களுடைய வீடுகள் ஃபுல்லாவே எடுத்து தரைமட்டமாக்கிட்டாங்க. எப்ப 40 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. இப்ப அதே மாதிரிதான் உத்தரப்பிரதேசலயும் நடந்துகிட்டு இருக்கு. நாட்டுக்கு தேச துரோக வழக்குல இருந்தவங்க, பெண்களை சீண்டினவங்க, மக்களை கஷ்டப்படுத்துறவங்க எல்லாருமே இன்னைக்கு என்கவுண்டர்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கும் இங்க ஆட்சி மாற்றம் ஏற்படும். அப்ப என்ன பண்ணுனாங்களோ அதுக்கு உண்டான தண்டனை கரெக்டா கிடைக்கும். இதே மாதிரி பார்த்தோம்னா டிஎம்கே அரசாங்கத்துக்கு வந்து இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் அத்தனை பேருமே வந்து ஒட்டுக்க போய் மொத்தமா ஓட்டு போட்டுறாங்க. அப்ப இவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நமக்கு வந்து தேவை ஓட்டு மட்டும்தான் அப்படின்ட்டு டிஎம்கே அரசாங்கம் நினைக்குது. அதனால 2 பேருக்குமே வந்து 2 கண்ணாதான் இருக்கிறாங்க. எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும். ஆனா இது வந்து ரொம்ப நாளைக்கு ஓடாது. ரொம்பவும் இது தவறான விஷயம் கூட. தமிழக அரசுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க எல்லா மக்களுக்குமான அரசாங்கமாக இருக்கணும் தான் நான் ஸ்டாலின் ஐயாவை நினைக்கிறேன். ஆனா இவர் வந்து ஒரு சைடா போறது இந்த மாநிலத்துக்கு நல்லது இல்லை. ஏன்னா எனக்கு ஹேமந்த பிஸ்வ சர்மா அடிக்கடி சொல்றாரு, அத்தனை தீவிரவாதி பயல்களும் இங்கதான் இருக்கிறாங்க, இவங்களை வந்து நீங்க
கட்டுப்படுத்துங்க, வெளியேத்துங்கன்னு சொல்றாங்க. அதத்தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொல்றாங்க. இங்க இருக்க பாகிஸ்தானியர்களை வெளியேத்துன்னு தான் சொன்னாங்க. இங்க இருக்கும் தமிழ்நாட்டுல இருக்கும் இஸ்லாமியர்களை வெளியேற்ற சொல்லல. ஆனா அதுக்கு சேகர் பாபு ஐயா என்ன சொல்றாருன்னா, இது வந்து மதசார்பற்றது. எங்களுடைய அரசாங்கம் எல்லாரையும் அரவணைச்சு போகும். அவன் பாகிஸ்தான்காரனை வெளியேத்துன்னு அந்த அம்மா சொன்னா, இங்க சேகர் பாபு சம்பந்தமே இல்லாம பதில் சொல்றாரு. நம்ம முதல்வருக்கும் ஒரு கேள்வி ஒண்ணு சொன்னா அவர் ஒரு பதில் சொல்றாரு. அதே மாதிரிதான் அந்த அமைச்சர்களும் அப்படித்தான் கூறுகட்டத்தனமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழக மக்கள், இந்து மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இல்ல குறிப்பா சொல்லணும்னா ரொம்ப பாதிக்கப்படுறது இங்க இருக்கும் இஸ்லாமிய வாய், அதாவது இங்க இருக்கும் சாதாரண இஸ்லாமியர்கள் பயப்படுறாங்க. ஆனா அதனாலதான் நான் சொல்றேன் மறுபடியும் இங்க இருக்கும் எல்லா மக்களுமே புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து ஒரு ஆட்சி மாற்றம், நல்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இங்க நிம்மதியாக இருக்க முடியும். இல்ல இன்னொரு அரசாங்கம் நம்மளுடைய தளபதி சரியில்லை, அடுத்தும் இப்படி ஒரு அரசாங்கம் வந்துச்சுன்னா நம்மளுடைய லைஃப் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆனா இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் இப்படித்தான் இருப்பாங்க. இவங்க திருந்த போறது இல்ல. படிப்பறிவும் இல்ல, தெரிஞ்சுக்கணுங்கிற அறிவும் இல்ல. நாங்க இப்படித்தான் இருப்போம்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு சந்ததியினரை இவங்க மிகவும் பின்னோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு குழந்தையினுடைய சவுண்டு கேக்குது. அதுதான் இங்க மிகப்பெரிய விஷயம். என்னத்தை கொண்டு போய் நீங்க சேர்க்கறீங்க குழந்தைகள்ட்டன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம இருக்கிற வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த நாடுல நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மற்ற நாடுகள்ல நோன்பு வைக்க கூட பயந்துகிட்டு இருக்கிறாங்க. எந்நேரம் இங்க குண்டு விடுக்குமோ, எந்நேரம் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளோட உயிர் பறிபோகுங்கிற ஒரு பயத்தோடைய மற்ற இஸ்லாமிய நாடுகள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும், நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது கொஞ்சமாவது யோசிக்கணும். வாழ்ற நாட்டுக்கு கொஞ்சமாவது விசுவாசமாக இருக்கணும்ன்றது தெரியல. இல்லைன்னா அடுத்த யோகி மாதிரி ஒரு ஆள் வந்து உங்க அத்தனை பேரை சாத்துன்னு சாத்துனாதான் அத்தனை பேருமே திருந்துவீங்க. இல்லாட்டினா வேற ஒண்ணுமே சொல்ல முடியல.